ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்றைக்கான நம்ம டாபிக் என்னன்னு உங்களுக்கு தமிழில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கான நம்ம டாபிக் நீங்கள் வளர்க்கக்கூடிய பேர்டு உங்களுக்கு எப்படி சூட் ஆகும். இல்லைனா இப்போது நான் ஒரு பேர்டு செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கான பேர்டு நான் எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பெஸ்ட்டான பேர்டை தான் இந்த வீடியோவில் கடைசியில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதை நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு இந்த பேர்டு சூட் ஆகும்டா அப்படின்னு நீங்களே அது புரிஞ்சுப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு கைமாறா ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம 10Kக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நீங்கள் நினச்சா 10Kக்கு மேலேயும் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு அதுவும் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இவர் இன்ஸ்டாவில் பண்ணியிருக்காராம், என் இன்ஸ்டா அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, அதனால் இனிமேல் யாரும் அந்த இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதீங்க, எல்லாம் அன்ஃபாலோ பண்ணுறேங்க. அதில் இனிமேல் ஒரு யூஸும் இல்லை. நான் புது இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ண உடனே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டவுட் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா #map அப்படின்னு போட்டுக்கிறீங்க. எமர்ஜென்சி டவுட் மொத்தம் இல்லை அப்படின்னா உங்களோட டவுட்லாம் டக்குன்னு கிளியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் என் ஃபோனுக்கு. நான் என்ன பண்ணுவேன், என் ஃபோன் அப்படியே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறமா நம்ம காமனாக வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸு, அதுக்கப்புறமா பேர்ட் லவர்ஸ், என்ன மாதிரி பேர்ட் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் #பேர்ட் லவர்னு போடுங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கவங்க வளர்க்குற காமனான பேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன பேர்ட் சூட் ஆகும், உங்கள் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வளர்க்க போகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக வளர்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபின்ச்சஸ் வளர்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபின்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆளுக்கெலாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, எனக்கு லோவாக நாய்ஸ் போடணும், அதிகமாக சிக்கு இறக்கணும். இல்லை அப்படின்னா நான் ஒரு க்யூட்டான பேர் மார்னிங் ஏச்சோட எனக்கு சிங்கிங் சவுண்ட் இருக்க மாதிரி ஒரு பறவை வளர்க்கணும். எனக்கு அழகாக இருந்து சிக்கு மாதம் இறக்கி தரணும். ப்ரீடிங்கில் எனக்கு அவ்வளோவா மெயின்டெனன்ஸே இருக்கக்கூடாது. பேர்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸே இருக்கக்கூடாது. ஒர்க்கு போயிட்டு வந்தோடனே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஃபின்ச்சஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதாவது பேர்டு போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் சவுண்டு சத்தியமாக அதிகமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸில் மற்ற பேர்ட்ஸ் வளர்த்திங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்காரன் உங்களை சத்தியமாக அடித்து தோற்றிடுவான். அந்த மாதிரி கத்தும் பஜ்ஜீஸ் காக்டெயிலாம். கண்ணூரை சொல்லவே வேணாம், சன் கண்ணூர் பதிக்கும். உங்கள் காது நீங்களே வீட்டை விட்டு காலி பண்ணி போகிற அளவுக்கு கத்தும். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், ஃபின்ச்சஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான பேர். நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபின்ச்சஸ் இந்த மாதிரி குட்டி பறவைலாம் பிடிக்கலடா, எனக்கு நல்லா கலர்ஃபுல்லான பேர்டாக ஒன்று இருக்கணும். ஆனால் அது என் கூடயும் கொஞ்சம் நல்லா பழகணும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருந்து என்கிட்ட இடம் இருக்குது வளர்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஆஃப்ரிக்கனுக்கு போகலாம். இல்லை எனக்கு ஆஃப்ரிக்கன் செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கவே இருக்குது நம்ம பஜ்ஜீஸு. அதுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக நீங்கள் ட்ரைனிங் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட ஒரு பெட் பேர்டாகவும் அதை மாற்றலாம். அதுக்கப்புறம் ப்ரீடிங்க்கும் உங்களுக்கு எந்த வித மெயின்டெனன்ஸும் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி டு காக்டெயில் அண்டு கண்ணூர்ஸில் கம்பேர் பண்ணும்போது பஜ்ஜீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆஃப்ரிக்கனும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆஃப்ரிக்கன் பிடிச்சவங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு என்ன பேர்ட் சூட் ஆகுது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் அந்த பேர்டோட குவாலிட்டி அதுக்கப்புறமா எந்த இடத்துல அது வச்சா சூட் ஆகும் அதை பற்றி தான் இப்போ சொல்கிறேன். பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாய்ஸ் எப்போயுமே 24 hours இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பஜ்ஜீஸ் மற்ற பேர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் எப்போயுமே இந்த மாதிரி சிப் 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 சிப், இப்போ நான் அந்த ஆடியோ போடுறோம் பாருங்கள், இப்போ கேட்டிங்களா, இந்த மாதிரி அந்த சிப் 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 சிப்னு அந்த சவுண்டை எப்போயுமே கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் மற்ற பேர்ட்ஸ் அப்படி இல்லை, எப்போ அதுக்கு கத்தணும்னு தோணுதோ அப்போ மட்டும் தான் கத்தும். ஆனால் பஜ்ஜீஸ் மாத்தம் எப்போயுமே அந்த சவுண்டை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த பஜ்ஜீஸ் வளர்க்கும் போது அந்த மாதிரி சவுண்ட்லாம் இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த பேர்டை எடுக்காதீங்க. இல்லை எனக்கு அவுட்டோர் இல்லைனா டெரஸில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி லோ மெயின்டெனன்ஸில் எனக்கு கலர்ஃபுல் பேர்ட்ஸ் வேணும் வளர்க்குறதுக்கு, ட்ரைனிங் அண்ட் டேமிங் நான் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட்டு பேர்ட் பஜ்ஜீஸ் தான்.
ஆஃப்ரிக்கனை பற்றி என்னடா சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பஜ்ஜீஸ் சொன்ன எல்லா குவாலிட்டியாக இருக்கும், அந்த சவுண்டு வராது, நல்ல கலர் வேரியேஷனில் பக்காவாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் இடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பஜ்ஜீஸ் இல்லை, என்னால் கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ராவாக போட்டு வளர்க்க முடியும், ப்ரீடிங் பாக்ஸ்லாம் செட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெஸ்டிங் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு ஃபுட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப்ரிக்கனுக்கு போங்க. அதில் தப்பே இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு லோ மெயின்டெனன்ஸ்லேருந்து பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறமா உங்களோட காஸ்ட்டு. ஏன்னா நான் பேசிக்காக நான் ஒரு யூடியூபராக இல்லாமல் நான் வாங்குறதுனா என்ன வாங்குவேன், என்னோடய ஒப்பீனியன் எப்படி இருக்கும், நீங்களே வாங்கதா இருந்தால் ஃபஸ்ட்டு பேசிக்காக அமௌண்ட் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ், அதை நம்ம வீட்டில் செட் ஆகுமா, இது 3 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போய் காக்டெயிலுக்கு போகலாம். முக்கியமாக நானே ஒரு காக்டெயிலோட லவ்வர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு காக்டெயில்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னா, காக்டெயில் கொஞ்சம் அமௌண்ட்டு ஹெவியாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதால் ஒரு வித லாஸும் ஆகாது. அது மற்ற பேர்ட்ஸ் மாதிரி டப்புன்னு சடன் டெத்லாம் ஆகவே ஆகாது. ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபின்ச்சஸ் ஆஃப்ரிக்கன் பஜ்ஜீஸ் அது ஏதாச்சும் சின்ன டிசீஸ் வந்தாலும் க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சின்னதாக வர டிசீஸை எல்லாத்தையும் நீங்களே வெட்டினரி போகாமே க்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மெயின்டெனன்ஸ்லாம் தெரியும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான பேர்டு அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காக்டெயில் தான். காக்டெயிலோட இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காக்ரட்டு 1 லேக் கொடுத்து வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், அதோட ஆஃப் இன்டெலிஜென்ட் கிட்டே இருக்கும். நீங்கள் காக்டெயிலை ஒரு தடவை டேம் பண்ணிங்கன்னா அது அந்த இயர் இல்லைனா 2 இயர் வரைக்கும் உங்களை ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி நான் சொல்கிறேன், 2 இயருக்கு ஞாபகம் வச்சுக்கோனா, நீங்கள் இந்த வருஷம் டேம் பண்ணி விட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி டேம் பண்ணீங்களோ இல்லை அதுக்கு ஏதோ பேர் வச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோம். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டு. காக்டெயில் நிறைய வருஷம் வாழ்கிற பேர்டு, மேக்ஸிமம் 30 இயர்ஸ்லாம் வாழ்ந்துருக்கு காக்டெயிலு. அதனால் காக்டெயிலை நம்ம சும்மா எடை போடக்கூடாது. ஆனால் சில பேர்கிட்ட 6 இயர்ஸ் கூட காக்டெயில் வாழ்ந்து செத்து போயிடும். அதுக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, என்கிட்ட காக்டெயில் 6 இயர்ஸ்லாம் வாழ்ந்துரா அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு. நம்ம பஜ்ஜீஸையே ஒரு 5 இயர்ஸாக வச்சுருக்கோம் உயிரோட. நம்மலாம் காக்டெயில் நம்மக்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ கெத்தாக பார்த்துப்போம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் காக்டெயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மினிமம் 18 to 20 இயர்ஸ் உங்கள்கிட்டே இருக்கும். அது மேக்ஸிமம் 30, அதுக்கு மேலேயும் இருக்கும். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த காக்டெயில் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, டேமிங் பர்பஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு காக்டெயிலை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான பேர்டு, அதை ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தரணும் அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ளைட்டுக்கு செம்மையான பேர்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காக்டெயிலை தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அப்புறம் உங்கள் கூடயும் ஃப்ரெண்ட்லி, உங்கள் பேக்கெட்டுக்கும் அடி உள்ளாது, உங்களுக்கு எந்த வித டேமேஜும் இல்லாமல் பக்காவாக இருக்க பேர்டு அப்படின்னா காக்டெயில் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஷோ பஜ்ஜி பற்றி சொல்ல வந்துட்டேன். பஜ்ஜீஸ் பற்றி நீ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேடா, இதனால் தனியாக ஷோ பஜ்ஜி பற்றி சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்குது, எனக்கு புரியுது. அதுக்கு தான் வெயிட் பண்ணி பாருங்கள். ஷோ பஜ்ஜியை பற்றி என்னென்னா, அது கொஞ்சம் கம்மியாக சவுண்ட் வரும். இப்போ தான் நான் சொன்னேன் பஜ்ஜீஸ்னால் ரொம்ப சவுண்ட் விடும் அப்படின்னு. ஷோ பஜ்ஜி பற்றி சொல்கிறேன், ஷோ கிராஸ் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் ஷோ பஜ்ஜி பற்றி சொல்கிறேன். ஷோ பஜ்ஜி ரொம்ப சோம்பேறி. அது எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எதாவது ஷோ காட்டுறதுக்கு தான் ஷோ பஜ்ஜியை கண்டுபிடிச்சது. எதாவது ட்ரிக்ஸ் அந்த மாதிரி சொல்லித்தரதுக்கு. பார்க்கறதுக்கு நல்லா தடியாக இருந்தாலும் கெத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ் எல்லாம் அழகாக கற்றுக்கும். ஃப்ரீ ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் இந்த பேர்டுக்கு சத்தியமாக செட் ஆகாது. ட்ரிக்ஸ் சொல்லித்தரணும், உங்கள் கூடயே ஜாலியாக பழகணும், உங்களை கடிக்காமல் இருக்கணும், உங்களுக்கு கம்மியாக சவுண்டு போடணும் பஜ்ஜீஸோட. ஆனால் எனக்கு பஜ்ஜீஸ் வெரைட்டியில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பேர்டு தான் இது. என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா ஷோ பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக துருன்னு இல்லாமல் அங்கங்கே பறக்காமல் பஜ்ஜீஸ் மாதிரி எனக்கு ஒரு பெட் பேர்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோ பஜ்ஜி தான். காக்டெயில் எனக்கு வேணாம், பெரிய பேர்டு வேணாம், சின்ன பேர்ட்லேயே கொஞ்சம் எனக்கு பெட் பேர்டு வேணும்னா ஷோ பஜ்ஜியை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஆஃப்ரிக்கன் கூட செலக்ட் பண்ணலாம். நான் எதுக்கு ஆஃப்ரிக்கன் வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் ஆஃப்ரிக்கன் ஷோ பஜ்ஜி மாதிரி இல்லை, ஃப்ரீ ஃப்ளைட்டுக்கு பக்காவாக உங்களுக்கு கெத்தான பேர்டு. நம்ம ஏரியாவில் ஃப்ரீ ஃப்ளைட் எதுவுமே விட்றாதீங்க. நிறையா க்ரோஸ்லாம் நம்ம ஏரியா சுற்றிட்டு இருக்கு. நல்ல இடமா பார்த்து ஃப்ரீ ஃப்ளைட் விடுங்க. அதுக்கப்புறமா தேவையில்லாமல் உங்கள் ஆஃப்ரிக்கனோ ஃபிஷ்ஷரோ ஏதோ ஒன்று வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நானும் என்னோடய காக்டெயிலையே காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ ஆஃப்ரிக்கன்லாம் என்னத்துக்கு ஆகுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான
டாபிக் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் உங்களுக்கான கடமை ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. என் கூட சேர்ந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கண்டென்ட் தான் நான் போடுறேன். அதனால் எனக்கு மோட்டிவேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு என்ன பேர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் எந்த பேர்ட் வந்து மெஜாரிட்டியாக நம்ம சப்ஸ்கிரைபர் பிடிக்குது அப்படின்னு நிறைய வீடியோ எனக்கு போட தோணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.